இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைனால சரி கறி எடுப்போன்னு கடைக்கு போனேன். கடைக்கு போகும்போது சிக்கன் விலை வந்து 250 ரூபா சொல்கிறாங்க. இந்த பையன் வந்து சிக்கன் கேட்டுக்கிட்டே ஆசைப்பட்டே இருந்தான், கடைக்குட்டி பையன். அந்த அன்றைக்கி இன்னொருத்தன் மீன் வேணும்னா சரி இந்த வாரம் சிக்கன் எடுப்போன்னு போனால் 250 ரூபான்ட்டாங்க கிலோ. நம்ம மக்கள் வந்து 200 ரூபாய்க்கு மேலே சிக்கன் வாங்க மாட்டாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். 200 ரூபாய்க்கு 1 கிலோ 200 ரூபான்னா அரை கிலோ 100 ரூபாய்க்கு எடுப்பாங்க. 200 ரூபாய்க்கு மேலே விற்றா சிக்கனை பொறுத்த வரைக்கும் சிக்கன் வந்து அவ்வளோ ஒர்த்து கிடையாது. அதனால் வாங்க மாட்டாங்க. கடையில் பார்த்தா எப்போதும் உள்ள கூட்டத்தை விட ரொம்ப கம்மியாக இருந்தது கூட்டம். அப்போவே நான் கண்டுபிடிச்சிட்டேன் அங்கேருந்து வரும்போது சைக்கிளில் போகும்போதே, சரி இன்றைக்கி சிக்கன் விலையை கூட்டிட்டாங்க அப்படின்ட்டு. அந்த அன்றைக்கி வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்க போகிறேன். பாருங்க, சோறு வடிக்க போகிறேன். சோறு ரெடி ஆகிட்டு குழம்புக்கு எல்லாம் வேக போட்டாச்சு. சிக்கனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மசாலா பொடி, சிக்கன் மசாலா, உருளைக்கிழங்கு எல்லாமே அதிலே போட்டு வேக வச்சுருங்க சரியா. அப்போ தான் நம்ம தாளித்து ஊற்றுறதுக்கு தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போட்டு தாளித்து ஊற்றும்போது நல்ல ருசியாக இருக்கும். தேங்காவை வந்து எப்போதுமே வந்து ஒரு சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் கொஞ்சம் தனியாக வதக்கி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கன் குழம்பு வந்து நல்ல ருசியாக இருக்கும். பொடி எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்கமோ, பொடி அதிகமாகவும் சேர்க்கக்கூடாது, கம்மியாகவும் சேர்க்கக்கூடாது. சிக்கன் மசாலா கூட கொஞ்சம் லைட்டாக கரம் மசாலா போட்டுக்கோங்க. சிக்கன் குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். சிக்கன் குழம்பு வந்து நல்லா ருசியாக வரும். இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பை பற்றி கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அடுத்த வீடியோவில் என்ன சொல்லணும்னு நான் வந்து யோசித்து நான் ரெடி பண்ணி வைக்கேன். அடுத்த கண்டென்ட் வீடியோ தொடர்ந்து பாருங்கள். நன்றி.